Yeah, thank you for the opportunity. My question is, Master, one of the principle in PSSM is you have to get married and not to observe celibacy. So how does this applicable to people with their sexual orientation who falls in LGBTQ community? And my second question is, are we the creator, preserver, and destroyer of our own life? Thank you. நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? First I'm Vittal here. I'm Vittal Krishna here from Malaysia. Malaysiaல இருந்து பேசுறேன். மலேசியால இருந்து பேசுறீங்க. ஓகே, ஃபைன். சோ உங்க क्वेश्चन வந்து PSSMல பிரின்சிபல் வந்து கம்பல்சரி நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும்ன்றது கிடையாது. PSSM பிரின்சிபல் லிவ் a balanced life, அதுதான். அதாவது வைரியாகத்துக்கு போகாதீங்க, குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போக வேண்டாம், குடும்பத்தை விட்டுட்டு ஹிமாலயாஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், குடும்பத்திலே இருந்துட்டு நீங்க தியானம் பண்ணுங்க, லிவ் a நார்மல் லைஃப். அதுதான் PSSM ஓட. சப்போஸ் உங்களுக்கு வந்து சர்டன் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்கு அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ யூ ஹவ் டு ஃபாலோ யுவர் ஓன் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ், ஃபாலோ யுவர் நேச்சுரல் டிசையர்ஸ். ஓகே, ஸோ எல்லாரும் கம்பல்சரியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற காரணத்துக்காக நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க, அதுதான் மெசேஜ். பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி யூ டோன்ட் அவாய்ட் மேரேஜ். பட் நேச்சுரலா உங்களுக்கு மேரேஜ் பண்றது பிடிக்கல, அது பை பர்த் உங்களுக்கு மேரேஜ் பண்றது பிடிக்கல, தென் யூ டோன்ட் நீட் டு கெட் மேரிட் பிகாஸ் யூ ஃபாலோ யுவர் நேச்சுரல் ஃபீலிங்ஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக ஃபேமிலி லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, எஸ்கேப் பண்ணாதீங்க, அதுதான் PSSM ஓட கைடன்ஸ். ஓகே, இட் இஸ் நாட் நெசசரி யூ கெட் மேரிட் கம்பல்சரி, அப்சல்யூட்லி நோ. அதே மாதிரி கிட்ஸ், இட்ஸ் நாட் நெசசரி, கம்பல்சரி கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக யூ வாண்ட் டு ஹேவ் கிட்ஸ், ஹேவ் கிட்ஸ். You don't want, that is your choice. So, Master, if let's say if a country where they legalize same-sex marriages, so it's okay for that person to marry the same sex? Always you have to follow the law of the land. That is the first point. Always you have to follow the law of the land. First, the law of the land comes. According to the law of the land, you can do whatever you want. That free will you have. Okay, so if let's say the law doesn't, the land doesn't allow, so we have to find a land where find a land where it allows, where it helps you migrate. You are a free bird, you can go to any place, any country on the planet Earth. So can I also say are we our own creator, preserver, and destroyer of our own life? Yes, naturally so. Okay, I want to give you an understanding. Okay, Guru Brahma, Guru Vishnu, Guru Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Sri Gurave Namaha. This is the statement, Sanskrit. Have you heard of it? Guru Brahma, Guru Vishnu, Guru Maheshwara. Okay. In the word Guru அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, குரு அப்படின்னாக்கா குறி இருக்கிறவன் குரு. குறின்னாக்கா ஃபோக்கஸ். குரியோட மீனிங் என்னன்னா ஃபோக்கஸ். இன் அதர் வேர்ட்ஸ், சின்சியாரிட்டி. யாரு சின்சியரா இருக்கிறாங்களோ அவங்க தான் குரு. ஓகே, குருவுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து லகு. ஓகே, லகுனாக்கா லைட் வெயிட். லகுனா லைட் வெயிட், குருனாக்கா ஹெவி. ஸோ சின்சியரா இருக்கிறவங்க குரியோட இருப்பாங்க, அவங்க குரு. சின்சியாரிட்டி இல்லாதவங்க லகு. உங்களோட சின்சியாரிட்டி தான் உங்களோட குரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. மியூசிக் கத்துக்கணும்ன்ற சின்சியரா இருக்கீங்க. ஸோ மியூசிக் கத்துக்கணும் அப்படின்ட்டு சின்சியரா இருந்தாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, அது ஒரு நல்ல மியூசிக் டீச்சரை பார்த்து அந்த மியூசிக் டீச்சரோட போயிட்டு ஒபீடியண்டா பணிவா எனக்கு மியூசிக் கற்றுக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு மியூசிக் கற்றுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்க சின்சியாரிட்டினால நீங்க டெய்லி எஃபர்ட் போடுவீங்க. ஓகே, அந்த எஃபர்ட் போட போட எவ்ரிடே நீங்க எஃபர்ட் போட போட யூ ஆர் கால்ட் எ சீரியஸ் ஸ்டூடெண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நீங்க குரு கிட்ட போயிட்டு எனக்கு நிஜமா மியூசிக் தெரிஞ்சுக்கணும், நான் மியூசிக்ன்றது என்னோட உயிர், நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா தென் யூ ஆர் எ சின்சியர் ஸ்டூடெண்ட். ஏன்னா மியூசிக் நீங்க நிஜமாவே கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கீங்க, அந்த துடிப்போட இருக்கீங்க. ஸோ யூ ஆர் சின்சியர். அந்த சின்சியாரிட்டியோட சேர்த்து நீங்க வந்து எவ்ரிடே எஃபர்ட் போடுறீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க.
then you become serious. Naturally, you become a serious student. So, sincerity breeds seriousness. And seriousness breeds enlightenment. Enlightenment na உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். மியூசிக் வேணா மியூசிக் கிடைக்கும், ஞானம் வேணா ஞானம் கிடைக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். அதாவது நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. You want to be a good businessman. You want to earn a lot of money. அந்த சின்சியாரிட்டி, நான் வந்து பிசினஸ் பண்ணணும், நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் என்ற சின்சியாரிட்டி இல்லைன்னாக்கா உங்களால சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் இருக்க முடியாது. கரெக்டா? ஒரு பிசினஸ் பண்ணணும்னாக்கா யூ ஹேவ் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த பிசினஸ் எப்படி, அதோட சூக்ஷ்மா என்ன பண்ணணும், யாரைய கான்டாக்ட் பண்ணணும், அப்படின்ட்டு யூ ஹேவ் டு பி ரியலி சின்சியர் அண்ட் மேக் எஃபர்ட். தென் ஒன்லி வில் பி சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். சின்சியர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ தானோ அப்படின்னு பிசினஸ் பண்ணாக்கா பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடும், ஃபெயில்யூர் ஆயிடும். கரெக்டா? ஸோ சின்சியாரிட்டி இஸ் யுவர் குரு. அந்த சின்சியாரிட்டி இருந்தாக்கா உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது கிடைக்கும். குரு பிரம்மா அப்படின்னாக்கா நீங்க எது கிரியேட் பண்ணணும்னாலுமே உங்க வாழ்க்கையில நீங்க எது கிரியேட் பண்ணணும் அப்படி, அதாவது பிசிக்கலா எதனா கிரியேட் பண்றீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல பசங்க பெற்றுக்கணும், இல்ல கட்டி தியானத்துல நீங்க ஞானம் வரணும், என்லைட்மெண்ட் வேணும், சமாதி ஸ்டேஜுக்கு போகணும், எது வேணாலும் நீங்க எதை கிரியேட் பண்ணனாலுமே உங்களுக்கு அந்த கிரியேஷன்ன்றது அந்த சின்சியாரிட்டி இல்லாம அந்த கிரியேஷன் நடக்குமா? If you are not sincere, you cannot create anything. So பிரம்மான்றது கிரியேஷன். ஸோ குரு பிரம்மானாக்கா அந்த குரு இருந்தா தவிர உங்களால எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் குரு பிரம்மா. விஷ்ணு என்றவங்க யார்? பிரம்மா இஸ் a creation. விஷ்ணு இஸ் the one who sustains the creation. இல்லையா? ஸோ நீங்க வந்து மியூசிக் கத்துக்கணும்ன்ற சின்சியாரிட்டி இருக்கு. ஆனா ஒரு நாள் அந்த சின்சியாரிட்டி இந்த போருமா? எவ்ரிடே அதே சின்சியாரிட்டி இருக்கும். மியூசிக்ன்றது கடவுள் கடவுள் கடல் கடவுள் இல்ல கடல் அளவுல அவ்வளவு பெருசு, இன்ஃபைனைட், போயிட்டே இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி a great musician, then அந்த சின்சியாரிட்டி எவ்ரிடே இருக்கணும். அப்பதான் அந்த கிரியேஷன், அந்த நீங்க கத்துக்கிட்ட மியூசிக் ஒரு மீனிங் இருக்கும். You can master, you can be a great music player. Correct? Suppose இன்னைக்கு நீங்க மியூசிக் கத்துக்கணும் அப்படின்ற சின்சியாரிட்டி இருக்கு. ஒரு டீச்சர் கிட்ட போனீங்க, கத்துக்கிட்டீங்க, ஒரு 6 மாசம் கத்துருக்கீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சின்சியாரிட்டி இல்லை. 6 மாசம் சின்சியரா போனீங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் சின்சியாரிட்டி இல்லைன்னா நேச்சுரலா ட்ராப் ஆயிடுவீங்க இல்லையா? மியூசிக் கிளாஸ்ல இருந்து ட்ராப் ஆயிடுவீங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, 6 மாசத்துக்கு முன்னாடி கத்துக்கணும்னு தோணுச்சு, இப்ப எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ யூ வில் ட்ராப் அவுட் ஆஃப் த ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல். You cannot sustain your creation. நீங்க எதை கிரியேட் பண்ணீங்க ஆரம்பத்துல அதை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த சின்சியாரிட்டி கடைசி வரைக்கும் இருக்கணும். Then only there is a meaning for your creation. So again, Guru, Vishnu, your sincerity is the one which will sustain. நீங்க சின்சியரா இருந்தா மட்டும்தான் நீங்க எதை கிரியேட் பண்ணீங்களோ அதை சஸ்டெயின் பண்ண முடியும். And Guru Brahma, Guru Vishnu, Guru Maheshwara. Maheshwaraன்றது it is the peak, it is the pinnacle. So உங்களோட கிரியேஷனை நீங்க பீக் பினக்கல் கொண்டு போனோம்னாக்கா, you want to be the great music maestro, then that is your sincerity is the one which is going to take you till that the peak, to the great heights. So a person with guri is called guru. Guri naka sincerity, focus. So your sincerity is your own guru. When you are a sincere person, you can create anything you want. You can sustain your creation and you can reach to the pinnacles of your own creation. So this is the meaning of Guru Brahma, Guru Vishnu, Guru Maheshwara. Okay, and Guru Sakshat Parabrahma and Tasmai say Gurave Namaha. Without that Guru, you cannot do anything in life. So that's why in the PSSM there is no concept of outer Guru.
Your breath is your guru. Your intent is your guru. You are your own guru. That is the concept of PSSM. That is the teachings of PSSM. Appo Deepo Bhava. The great statement by Gautama Buddha. Be a light unto yourself. Be a light. Appo abdinaka only you, nobody else can. Only you can light your inner lamp. Only your own sincerity can help you to become enlightened. Only your own sincerity can help you to realize your own potential. Nobody else can. இப்போ நீங்க சின்சியரா இல்லைன்னு வச்சுக்கோங்க. Can anybody teach you anything? Suppose நீங்க சின்சியரா இல்லைன்னா ஒரு டீச்சர் ரொம்ப கிரேட் டீச்சரா இருக்கட்டும், பட் நீங்க சின்சியரா இல்லைன்னாக்கா கத்துக்க முடியாது இல்லையா? கிருஷ்ணர் இஸ் an enlightened master. பட் கிருஷ்ணர்னால துரியோதனனை ஒரு 5 ஊருக்கு ஸ்மால் வில்லேஜஸ் இந்த மகாபாரத யுத்தம் தடுத்துடலாம் அப்படின்ட்டு ராயபாரத்துக்கு போவாங்க, சந்தி பேசுறதுக்கு போவாங்க. கிருஷ்ணர் எவ்வளவோ முயற்சி பண்ணுவாரு, துரியோதனை கேட்க மாட்டான். துரியோதனை என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு தர்மம் என்னவோ தெரியும், அதர்மம் என்னான்னு கூட தெரியும், ஆனா எனக்கு அதர்மம் தான் பண்ணணும்னு தோணுது கிருஷ்ணா அப்படின்னு. கொடுக்க முடியாது என்னால. So enlightened masterனால கிருஷ்ணர்னாலே துரியோதனை கன்வின்ஸ் பண்ண முடியல. Because he is not sincere to listen. He is not sincere to listen to Krishna. துரியோதனன் சின்சியரா இல்ல கட்டி கிருஷ்ணர்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. So ஒரு ஸ்டூடெண்ட் சின்சியரா இருந்தாக்கா அந்த ஸ்டூடெண்ட் he can learn from a good teacher and he can learn even from a bad teacher how not to be bad because of his sincerity. அதே ஸ்டூடெண்ட் சின்சியரா இல்லைனாக்கா ஒரு கிரேட் டீச்சர், என்லைட்டன்ட் டீச்சர் வந்தா கூட எந்த ஒரு பாடம் கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ யுவர் சின்சியாரிட்டி இஸ் யுவர் குரு, as simple as that. பட் ஒரு கிரேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. குருனாக்கா வெளியில நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க குரு அப்படின்ட்டு. அது குரு கிடையாது, அது பேர் ஆச்சாரியா. நம்மளுக்கு யாரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க டீச்சர், அது ஆச்சாரியா. ஆச்சாரிய தேவோ பவா அப்படின்னு. அப்படின்னா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் கடவுளுக்கு சமானம், ஆச்சாரிய தேவோ பவா. ஆனா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வர். ஆச்சாரிய பிரம்மான்னு சொல்லல, குருதான் பிரம்மா. So the teacher who is teaching you is acharya, but your inner intent, your sincerity is your guru. Okay, Vittalji. Thank you so much for the clear explanation, Master Pradeep. Thank you. Yes.